அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி தீபாவளி. கந்தசஷ்டி விழா விரைவில் ஆரம்பிக்க போது நிறைய மெசேஜ் பார்த்தேன். கந்தசஷ்டி காணொலி சம்மந்தமாக நீங்கள் எதுவும் வீடியோ வெளியிடல, விரைவில் வரும். அடுத்த 6 நாளும் நம்மளோடது கிடையாது, முருகப்பெருமானது. கந்தசஷ்டி விழா உலகெங்கும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட போகுது. நாம் இதுவரைக்கும் பார்த்த சஷ்டிகளே இந்த சஷ்டியும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகர் யுகத்தில் சமீபத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு கேட்டிருந்தார், முருகர் யுகம் ஆரம்பம்னு சொல்கிறீங்களா, அது எப்படி முருகர் யுகம் ஆரம்பம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் முதல்ல அவருக்கு பதிலளிக்காமல் தெரியலைன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னென்னு, நம்ம இதை சொல்லி புரிய வைக்க முடியாது, உணரக்கூடிய விஷயம். நம்ம சின்ன வயசுலேருந்து முருகனை வழிபட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த முருகர் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், முருகர் பேச்சாக இருக்கட்டும், நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம். தைப்பூசம் வரும், சஷ்டி வரும், கிருத்திகை வரும். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 3 ஆண்டு காலமாகவே எங்கும் முருகர், எதிலும் முருகராக, எல்லா இடத்துலையும் முருகர் இருக்கார். இது இன்னும் அதிகம் தான் ஆகாமே தவிர கம்மியாகாது. அதுதான் முருகர் யுகத்தோட மிகப்பெரிய சிறப்பு. கந்தசஷ்டி விழா அது பற்றின காணொலி வந்து விரைவில் வரும். நான் அதை பதிவு செய்கிறேன். எல்லாரோட மனசில் இருந்த சந்தேகங்களுக்கும், எல்லார் மனதில் இருந்த கேள்விகளுக்கும் அது ஒரு பதில் தர காணொலியாக இருக்கும். விரைவில் வரும். மீண்டும் ஒரு முறை என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.